வணக்கம் நண்பா. டைரக்டர் வெற்றிமாறனோட வாடிவாசல் படம் டிராப் ஆயிருச்சா? வடச்சென்னை 2ல சிம்பு வராரா? வடச்சென்னை யூனிவர்ஸ்குள்ள சிம்பு வராரா? இல்ல ராஜன் வகைரா அப்படின்னு ஒரு தனி படத்துல சிம்பு வராரா? அப்படிங்கிற எல்லா கேள்விகளுக்குமே டைரக்டர் வெற்றிமாறனே ஆன்சர் பண்ணியிருக்காரு. சோ அதுக்கான அப்டேட் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வாடிவாசல். இந்த படம் டிராப் ஆயிருச்சா அப்படின்னு சொல்லி டைரக்டர் வெற்றிமாறன்ட்ட ஆங்கர் கேட்கும்போது அவர் சொன்ன பதில் என்னன்னா, இந்த வாடிவாசல் படத்தோட ஸ்கிரிப்ட்ல கொஞ்சம் டிலே ஆகுதுங்க. அதனாலதான் காரணம். நான் இன்னும் கொஞ்சம் ரைட்டிங்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணாம இருக்கேன். தென் இந்த படத்தோட சிஜி ஒர்க்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் போயிட்டு இருக்கு. அந்த லண்டன்ல மாடு செய்ய கொடுத்துருக்கேன்னு சொன்னாங்களா, அதுவுமே இன்னும் கம்ப்ளீட் ஆகாம இருக்கிறதுனால என்னால ரொம்ப நாள் வெயிட் பண்ண முடியல. இதை தாண்டி நம்ம ஆக்டரோட சேஃப்டி எல்லாம் பார்க்கணும், தென் விலங்குகளோட சேஃப்டியுமே பார்க்கணும். அதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருந்தனால இந்த படத்தோட ப்ரொடியூசரான கலைப்புயல் தானியனை கூப்பிட்டு நம்ம எஸ்டிஆர்ட்ட ஒரு கதை சொல்லுங்க, இந்த கேப்ல எஸ்டிஆரோட ஒரு படம் பண்ணிட்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் வாடிவாசல எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தானு சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல தாங்க கலைப்புயல் தானு ஒரு தரமான சம்பவம் பண்ணிருக்காரு. ஏன்னா வெற்றிமாறனோட கால் சீட்டுக்கு எஸ்டிஆரோட ஒரு படம் பண்ண சொல்லி கொடுத்துட்டாரு. அதே போல சூர்யா சாரோட வாடிவாசல் கால் சீட்டுமே தானு கிட்ட தானே இருக்கு. அந்த கால் சீட்டை வேஸ்ட் பண்ணாம, சார் நான் இன்னொரு புது டைரக்டர்லாம் அழைச்சிட்டு வரேன், நீங்க கதையை கேளுங்க, இதே கால் ஷீட்டுக்குள்ள எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுத்துருங்க, நம்ம வாடிவாசல ரெடி ஆனதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ரெண்டாவது அவர்கிட்ட கேட்கப்பட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா, எஸ்டிஆரோட நீங்க பண்ண போற படம் வந்து வடச்சென்னை படத்தோட இரண்டாம் பாகம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே, அது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வடச்சென்னை படத்தோட இரண்டாம் பாகம் கண்டிப்பா அன்பு அவரோட எழுச்சியா தான் இருக்கும். அதாவது தனுஷ் அந்த படத்துல அன்புங்கிற ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருந்தாலும் அந்த அன்போட எழுச்சி தான் வடச்சென்னை படத்தோட இரண்டாம் பாகம். ஆனா தனுஷுக்குமே வடச்சென்னை படத்தோட இரண்டாம் பாகத்துல கண்டிப்பா ஒரு ரோல் இருக்குங்க. ஆமாங்க, இவர் வந்து வடச்சென்னை படத்தோட ஒரு யூனிவர்ஸ், எப்படி எல்சியூ லோகி சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ங்கிற மாதிரி அவர் ஒரு 4-5 படங்களை கனெக்ட் பண்றாரோ, அதே போல வெற்றிமாறனும் வடச்சென்னை படத்தோட தனுஷோட இந்த படத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு யூனிவர்ஸா தான் எடுக்க போறாராம். இதை கேட்டதுமே ஆடியன்ஸ் எல்லாம் எல்சியூ விசஸ் விசியூ, அதாவது லோகி சினிமாட்டிக் யூனிவர்ஸ் விசஸ் வெற்றிமாறன் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அந்த வடச்சென்னை படத்தோட ரைட்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம தனுஷ் வச்சிருக்காங்க. வெற்றிமாறன் பாத்தீங்கன்னா சிம்புவை வச்சு வடச்சென்னை படத்தோட யூனிவர்ஸ்ல எடுக்க போறதுனால நான் வந்து ரைட்ஸ் கேட்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சிம்பு சொன்னதாக ஒரு நியூஸ் சோசியல் மீடியா ஃபுல்லா பயங்கரமா ட்ரெண்ட் ஆனது. பட் அதுக்கு வெற்றிமாறன் அவர்களே என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவர் ₹1 கூட கேட்கலங்க, நான் போன் பண்ணேன், நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கங்க, வடச்சென்னை படத்தோட யூனிவர்ஸ்ல எஸ்டிஆர் கொண்டு வரதுல எந்த பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டாராம். இது போக எஸ்டிஆரோட நம்ம வெற்றிமாறன் ஜாயின் பண்ணிருக்க இந்த படத்தோட ப்ரோமோ ஷூட்லாம் கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிருச்சு. அதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ கூடிய விரைவில் ரிலீஸ் பண்ண போறோம். தென் இந்த படத்தோட டைட்டில் டீசருமே ரெடியா இருக்கு, அதையுமே கூடிய விரைவில் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வெற்றிமாறன் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ பார்க்குற நீங்க சொல்லுங்க, வெற்றிமாறனோட அப்கமிங் மூவிஸ்ல வரக்கூடிய வாடிவாசல், வடச்சென்னை 2, தென் ராஜன் வகைரா, தென் எஸ்டிஆரோட இந்த படம் என்ன டைட்டில்ங்கிறே தெரியல. இந்த படங்கள்ல நீங்க எந்த படத்துக்கு ஈகரா வெயிட் பண்றீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.